ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு ராசிக்கும் அது நெக்ஸ்ட் வீக் வந்து எப்படி இருக்க போகுது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 369 டாரோ இன் தமிழ். ஸோ மேச ராசிக்காரர்களுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் மீன்ஸ் இன்றைக்கி 20th செப்டம்பர். ஸோ இந்த சாட்டர்டேலேருந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்படி தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த வாரத்தில் ஹீலிங் நடந்து ஒரு நியூ பிகினிங் இருக்கும். அதுக்கான ஆஃபர் உங்கள் பர்சன்ட்லேருந்து வரும், இல்லைன்னா நீங்கள் ஆஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து வரும். ஓகேவா? ஸோ அந்த நியூ பிகினிங் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாண்டு, ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, அது மித்தபடி உங்களுடைய உணர்வுகள் இல்லை உங்கள் பர்சனுடைய உணர்வுகள் வந்துட்டு ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை காட்டுது. பாஸ்டில் நடந்த மாதிரி ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற ஒரு கவலை ஏற்படலாம். ஒரு குழப்பம், கவலைன்றதை விட இது பாஸ்டில் உள்ள மாதிரி போயிடக்கூடாது. ஸோ கமிட்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு போராட்டம். கமிட்மெண்ட் வந்துட்டு வருமா வராதா, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜில் போய் முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு மனப்போராட்டம் ஏற்படலாம். உங்களுக்கோ இல்லை உங்கள் பர்சனோ வந்துட்டு கொஞ்சம் ஓவர் திங்கிங் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, அண்டு சில பேருக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் சில கண்ட்ரோலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்களோ இல்லை உங்கள் பர்சனோ வந்துட்டு உங்களை ஸ்பை பண்ணுறாங்க, ரைட்? லவ் ஆஃபர், அதர்வைஸ் அப்பாலஜி ஆஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று என்ன பண்ணலான்னா, உங்கள் பர்சன் நீங்கள் அப்பாலஜி கேட்குறீங்களா இல்லை நீங்களாக வந்துட்டு லவ் ஆஃபர் பண்ணுறீங்களான்னு பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க. உங்களை ஸ்பை பண்ணிவிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணலாம். பட்டு நீங்கள் டிவைன் ஃபெமினினாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு தூங்காமல் ஸ்லீப்லெஸ் நைட்டு, ஓவர் திங்கிங், தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள், இது எல்லாமே உங்களை சூழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ மேசராசிக்காரர்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாலே போதுமானது. ஓகேவா? மற்றபடி உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வருது. ஓகே, ஸோ நீங்கள் அதிகமாக யோசித்து கவலைப்படுற விஷயம் ஒரு தேவையற்ற விஷயம் அப்படின்றது இந்த 2 கார்ட்ஸ் மூலமாக தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் அப்படி இருக்கலாம். உங்கள் பர்சன் உங்களை ஸ்பை பண்ணுறாங்க, இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து தேவையில்லாமல் யோசிச்சுட்டே இருக்கிறீங்களா, அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வந்துட்டு பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களால் அவங்க பர்சனாக வந்துட்டு பாஸ்டில் நடந்த மாதிரியே எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். ஒரு சிலருக்கு உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்போ பாஸ்ட் பிரேக்கப்போ இருந்திருக்கலாம். அது மூலமாக ஒரு குழப்பம் வந்துட்டு ஏற்படலாம். ஸோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து சாய்ஸஸாக இருக்கலாம், பாஸ்ட்டாக இல்லை நியூவாக அப்படின்ற மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்டு அதாவது ஏற்கனவே பிரேக்கப் ஆனவங்களா இல்லை இப்போ பழகிட்டு இருக்கவங்களான்ற மாதிரி வெரி ரேர், அது யாருக்கோ இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் இல்லைன்னா மேரேஜ் ரிலேட்டடாக பற்றின ஒரு மனப்போராட்டம் தெரியுது. ஓகே, ஆனால் அவங்களுக்கு வந்து சாலிடான ஒரு ஆஃபர் வந்துட்டு வருது அப்படின்றத பார்க்க முடியுது. மணி ரிலேட்டடாக நீங்கள் போராடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு நியூ பிகினிங் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது மேஷராசிக்காரர்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ரிஷபம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நியூ லவ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் சப்போஸ் வாக்கவே பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒருத்தர் 2 பேரில் யாரோ ஒருத்தர் வாக்கவே பண்ணியிருக்கீங்க, இன்னொருத்தவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ஒருத்தர் வாக்கவே பண்ணாலும் ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அண்ட் ஐ திங்க் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு மாற்றம் வந்து ஏற்படுது. ஓகேவா? ஸோ ரீயூனியன் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பார்ட்டிஸை பற்றின ஒரு நாலேஜ் ஏற்படும், உங்களுக்கோ இல்லை அவங்களுக்கோ தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த வருத்தத்துக்குரிய இந்த ஹார்ட் பிரேக் இருக்கு இல்லையா, அதை சரி பண்ணக்கூடிய ஒரு நாலேஜு, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே,
லவ் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு ஆப்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நியூ லவ் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு சிலர் வந்துட்டு இந்த ஹார்ட் பிரேக்கு, இந்த பிரேக்கப்லேருந்து புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இது அவ்வளோதான் அப்படின்ற இதை விட்டு விலக முடியாமல் கஷ்டப்பட்டால் கூட விலகுனா தான் நமக்கு ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி வாக்கவே பண்ணி ஒரு நியூ லைஃப்பை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வாக்கவே பண்ணுற டைமில் உங்களுக்கான ஒரு ஆஃபர் வரும். ஸோ அந்த ஆஃபர் வந்துட்டு நியூ லவ்வாக இருக்கலாம், சில பேருக்கு நியூ ப்ரப்போசலாக இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு ரீயூனியனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்கள் பர்சனே வந்துட்டு மேரேஜ் ஆஃபர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்டு நீங்கள் வந்து கரியரோ ஜாபோ பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ பிஸியாக இருப்பீங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த லவ் பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போதும் ஒரு லவ் ஆஃபர் இல்லைனா மன்னிப்பு, ஓகே, அண்ட் தென் ஒரு ரீயூனியன், ரைட்? ரீயூனியன் ரிலேட்டடாக என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கலாம். பட் ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும். ஓகே, இது வரைக்கும் ஸ்டக்காக இருந்த எனர்ஜி வந்துட்டு மாறும். அதில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும். ஒரு புதிய தொடக்கம் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஒரு சிலர் வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ உங்கள் ஹார்ட் பிரேக்குக்கான ஒரு வழிகாட்டுதல் வந்து கிடைக்கும். ஓகேவா? எப்படி இருக்கணும், எப்படி உங்கள் லைஃப்பை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு யாரோ ஒரு பெரியவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு நியூ பாண்டு வந்து ஏற்படும். ஒரு சிலருக்கு நியூ லவ், ஒரு சிலருக்கு வந்துட்டு ரீயூனியனுக்கான ஒரு வாய்ப்பு பார்க்க முடியுது ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஸோ நீங்கள் திக்குமுக்காடிட்டு இருக்கும்போது என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே ஹை பிரிஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு வழியை வந்துட்டு காட்டுவார் உங்களுக்கு கடவுள் அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே ரிஷபம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. அடுத்ததாக மிதுனம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு இமோஷ்னல் போராட்டம் இருக்கும். கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுற மாதிரி இருக்குது. அது எதனால் உங்களுக்கு அந்த ஒரு கன்ஃபியூஷன்னா, அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா பிடிவாத குணம் இருக்க மாதிரி இருக்குது. எம்பரர், ஓகேவா? அடமண்ட ஸ்டபனாக இருக்கிறது, பிடிவாதமாக இருக்கிறது, அவங்க தான் திட்டம் போடுறது, அதை செயல்படுத்துறது, அதோடு உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது. என்ன நினைக்கிறாங்க ரிலேஷன்ஷிப்பில், என்ன அவங்க இமோஷன் என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஒரு போராட்டம். பட் பொறுமையாக இருங்க, அது உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கும். என்னது கிங் ஆஃப் வான்ஸ். ஒரு சிலருக்கு ஆப்ஷன் இருக்கலாம், வேறு ஒரு பர்சன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஓகே, அதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. சிலருக்கு ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு உங்கள் பர்சனே வந்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. இது வரைக்கும் ஸ்டக்காகி இருந்திருக்கலாம், நான் எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. பட் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே தெரியுது. அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹீலிங் நடக்கும். ஸோ நடந்ததெல்லாம் வந்து அந்த அந்த பெயினெல்லாம் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி உங்கள் ரிலேஷன்ஷிப்பு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 2 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஓகே, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வேர்ல்டு, குயின் ஆஃப் வான்ஸ் வேர்ல்டு. சப்போஸ் ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்தால் அது வந்து அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் இருக்கிறது பார்க்க முடியுதே. வெரி குட் மிதுனம். இதுவரை ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு அந்த பர்சனே அப்படி மாறி வரலாம். ஒரு சிலருக்கு வெரி ரேர் நியூ லவ்வாக இருக்கலாம். ஓகே, அப்போது உங்களுக்கு ஒரு போராட்டம் மனசுக்குள்ளே ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
ஸோ மீதுனா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பாய். கடகராசிக்காரர்களுக்கு எப்படின்னு பார்க்கலாம். ரிலேஷன்ஷிப் ஒரு பெரிய மாற்றம், அன்எக்ஸ்பெக்டட் மாற்றம், டவர் இருக்குது. ஓகேவா, இருக்குது. அது என்ன விதமான மாற்றம் அப்படின்றத பார்க்கும்போது ஒரு நியூ பிகினிங் அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஒரு சிலருக்கு நீங்கள் ஒரு நியூ லவ்வை நோக்கி வாக்கவே பண்ணிட்டீங்களோ அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம். உங்கள் பர்சனுக்கு அவங்க ஸ்பை பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். அதை பற்றியே விசாரிக்க, யோசிக்க, அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆன்லைன் மூலமாக விசாரிக்கிறது, ஓவர் இமோஷ்னல் ஆகிறது. 2 சினாரியோ பார்க்குறேன். ஸோ ஒன்று, அவங்க அப்படி நினச்சிருக்கலாம், நீங்கள் வாக் பண்ணி போயிடுவீங்களோன்னு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ. பட் அதில் ஒரு மாற்றம் ஏற்படுது இப்போ அவங்களுக்கு. ஸோ நம்பிக்கை இல்லாமல் இருந்த விஷயம் மாறுது அப்படின்னு பார்க்க முடியுது. இன்னொன்று இன்னொன்று கடவுள் மறக்க வச்சிட்டார். ஏதோ இன்ட்யூட்டிவாக வந்த விஷயம் போயிடுச்சு. பார்க்கலாம், மறுபடியும் வந்தால் ஐ வில் டெல் யூ, ரைட்? ஸோ இதுதான் ஒரு விஷயம்னு பார்க்க முடியுது. என்ன தோணுது அப்படின்னா, இன்னொரு விஷயம், அவங்க உங்கள் பர்சன் ஒரு சிலருக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குது, நம்பாமல் இருந்துகிட்டே இருக்கலாம். அப்படிங்கும்போது நீங்கள் அதை அதுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஒரு சிலர் இதிலேருந்து விலகி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாற்றம் திஸ் இஸ் ரேர், ஐ திங்க் ஸோ. ஏன்னா எனக்கு என்ன மாற்றம், என்ன இது மாற்றத்தை கொண்டு வருதுன்னு பார்க்கும்போது ஐ காட் ஏஸ் ஆஃப் வான்ஸ், வேர்ல்டு அண்டு நைட் சேரியட். என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஓகே, ஸோ ஐ திங்க் ஒரு சிலர் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூலேருந்து விலகி போயிடலாம். ஸோ தட் லைஃப்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு வாக்கவே பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஓகேவா, ஸோ 2 விதமாக இருக்குது. அண்டு ஹீலிங் ஸ்டார் இஸ் தேர். ஸோ ஹீலிங் ஏற்படுது. அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் பல விஷயங்கள் நடந்தது, காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அது மெதுவாக சரியாகிட்டு வருது. உங்களுக்கு இல்லை, உங்கள் பர்சனுக்கு அப்படிங்கிறது நான் அதிகமாக பார்க்க முடியுது. ஸோ மற்றவங்களால், தேர்ட் பார்ட்டிஸ்னால நிறைய ஏற்பட்டிருக்கலாம். நிறையா ஜெலஸ் பீப்புள் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு கவலையை ஏற்படுத்தியிருக்கலாம். மேபி இல்லை ஈகோ இஷ்யூஸ் ஏற்படுத்தியிருக்கலாம். இப்போது அது எல்லாமே ஒரு மாற்றம் ஏற்படுது, ஒரு நியூ பிகினிங் வருது அப்படின்னு பார்க்க முடியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 of Wands. ஒரு சிலருக்கு இது ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் உள்ள இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு கர்மாவாக இருக்கலாம். இல்லை உங்கள் ஷேடோ சைடு, 2 பேர் சைடும் உள்ள விஷயங்களை சரி செய்கிறதுக்காக ஏற்பட்ட விஷயமாக இருக்கும். டெத் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக அந்த ஷேடோ சைடு இந்த ரிலேஷன்ஷிப்லேயோ, இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லெவல் போகிறதுக்கு உள்ள தடைகளோ, ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு ஒரு நியூ பிகினிங் வருது அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா, இந்த ரிலேஷன்ஷிப்பில். அடுத்தது இங்கேயும் அதான் 10 of Pentacles. ஸோ ஹை பிரிஸ்டர்ஸ் அண்ட் பாருங்கள் குயின் ஆஃப் வான்ஸ், மெஜிஷியன். ஸோ எப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், மேரேஜ், ஃபேமிலி அப்படின்ற ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தெரியுது. ஸோ ஒரு சிலர் உங்களுடைய ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணணும். அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலியில் உள்ள ஒரு மெம்பர் மறைமுகமாக சில எஃபர்ட்டை போட்டுட்ருக்காங்க, போடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா தவிர நீங்கள் யார்கிட்டையும் எல்லா ரகசியத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ ஈவன் அது அம்மா அப்பான்ற வேர்டு நான் தான் யூஸ் பண்ணேன். பட் நீங்கள் எது சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் யோசித்து செயல்பட்டால் நல்லது. ஓகேவா, அடுத்ததாக பார்க்கும்போது பிளாக்கடு, உங்கள் பர்சன் பிளாக்டாக இருக்கிறாங்க. அதனால் இன்னும் ஸ்டில் அவங்க பாஸ்டில் நினச்சி கொஞ்சம் பிளாக்டாக இருக்கிறாங்க. அது உங்களுக்கு போராட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க, அவங்க மெதுவாக அதுலேருந்து ரிலீஃப் ஆகி வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது என்னது, ஹார்ட் பிரேக்கு, ஹர்மிட். அது
லோன்லியாக வந்துட்டு ஃபீல் பண்ணலாம். 9 of Wands, King of Swords. ஸோ ஒரு லோன்லினஸ் வந்து தெரியுது உங்கள் பர்சன் சைடு இல்லை உங்கள் சைடு. அதிகமான ஒரு ஹார்ட் பிரேக் இருக்குது. உங்களுக்கு இருக்கலாம், அவங்களுக்கும் இருக்குது. உங்களுக்கு ஹார்ட் பிரேக் இருக்குதுன்னா அவங்களும் ஒரு விதமான ஒரு பிரேக் பெயின் இருக்குது அவங்களுக்கு. அதனால் ஸ்டப்பனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஸ்டெப்பும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. பட் என்ன வந்து யோசிக்கிறாங்கன்னா, பிளான் பண்ணலாம், இது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கான ஒரு யோசனை அவங்களுக்குள்ளே ஓடுது. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்கணும். ஸோ எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு சின்னதாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற லெவல்லையாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கடகம். ஐ வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. சிம்மம், லியோ, சிம்ம ராசிக்காரர்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அந்த பழைய நினைவுகள் வந்து உங்களை கட்டி போடும். ஸோ பாஸ்ட் மெமரிஸ் அதிகமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதெல்லாம் யோசித்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவீங்க. கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்களை க்ரியேட் பண்ணிப்பீங்க. ஸோ அது மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? அது மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்டு என்ன நடக்குதுன்னு மட்டும் பொறுமையாக இருந்து பார்த்து பழகுனீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்க முடியும். ஓகேவா? ஏன்னா இது இங்கே எதிர்மறை எண்ணங்கள் தான் நிறையா தெரியுது. அதனால் அது தேவையற்றது அப்படின்றது கிளியராக இருக்குது. ஓகேவா? அப்புறம் ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருந்திருக்கும் இது வரைக்கும். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நம்பிக்கை வந்துட்டு வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் அதிக நாட்கள் வந்துட்டு உங்களை காத்திருக்க வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு ஒரு நியூ பிகினிங் வேணும், ரிலேஷன்ஷிப் வேணும், ரீயூனியன் வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், இல்லை உங்களை பின்தொடரலாம், தேடி தேடி வரலாம், அந்த மாதிரிலாம் தெரியுது. பட் நீங்கள் ஏதோ வாக்கவே பண்ணலாம். ஒரு சிலர் நீங்கள் வாக்கவே பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி என்ன தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் நீங்கள் உங்களுடைய இண்டிபெண்டன்ஸியை நோக்கி வாக்கவே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சிலர். அது மேபி பிகாஸ் ஆஃப் போராட்டம் வித் தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம். உங்களுடைய உங்கள் சைடில் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டிஸ்னால் ஒரு லேடி எனர்ஜி மாதிரி தெரியுது, மதர் எனர்ஜியோ சம் வாட் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இல்லை பொருளாதார ரீதியாக உங்களை நீங்கள் வந்து நல்லா வச்சுக்கணும், இல்லை ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்குரிய ஒரு பாஸ்ட் லவ் இருக்கலாம். திஸ் மேபி ஸ்பெசிஃபிக் யாருக்கோ பொருந்தலாம். ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை நோக்கி போகிற மாதிரியும் இருக்குது, வாக்கவே பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, பட் அவங்க பர்சன் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சனாக இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் வந்து அவங்க எடுப்பாங்க அப்படின்ல பார்க்க முடியுது சிம்மம். ஸோ இது எந்த அளவுக்கு பொருந்துன்னு எனக்கு தெரியாது. ஸோ பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க, பொருந்தாதவங்க விட்டுருங்க. ஓகேவா? அண்ட் யா, ஈவன் அவங்க ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி வாக்கவே பண்ணியிருந்துருக்கலாம். பட் இப்போ அவங்க உங்கள் கம்யூனிகேஷனை எதிர்பார்த்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கான முயற்சியை போடுறாங்க அப்படின்றதையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ சிம்மம், இதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம். ஸோ என்ன தெரியுது அப்படின்னா, டவர் இருக்க ஒரு மாற்றம். ஓகே, 4 of Swords, 7 of Swords. அதாவது சம் ட்ரஸ்ட் இஷ்யூ இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பயம் இருந்திருக்கலாம். அதனால என்ன செய்யணும், நான் இப்போது எதுவும் என்னால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு ஆழ்ந்த கவலையில் உங்கள் பர்சன் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த போகிறாங்க. ஸோ ஒரு மாற்றம் ஏற்படும். அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்க, ஹீலிங் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ நடந்த விஷயம்லாம் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. மேற்கொண்டு என்னால் இப்போ எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு தாக்கத்தில் இருக்காங்க. என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து அதில் ஒரு மாற்றம் ஏற்படும். அண்டு ஒரு
இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக கூட உங்கள் கூட பழகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் ஆல்ரெடி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டுருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அது இமோஷ்னலாக வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகலாம். ஐ மீன் ரொம்ப சைல்டிஷாக வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் மேபி. ஒரு சிலருக்கு உங்களோட நீங்கள் வந்து அதாவது ஃபெமினின் வந்துட்டு மாஸ்குலினோட ஏஜ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க சைல்டிஷாக இருக்கலாம். நீங்கள் ரொம்பவே வந்துட்டு இமோஷ்னலி மெச்சூர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் அவங்க சைல்டிஷ் பிஹேவியரோ இல்லை ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறதோ கொஞ்சம் உங்களுக்கு எமோஷ்னலாக கொஞ்சம் ஓவர் இமோஷ்னல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. அண்டு பார்த்தீங்கன்னா இப்போது மேபி உங்கள் பர்சன் எல்லாருக்கூடையும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். பட் அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது. அதால் சில சங்கடங்களை ஃபேஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்து ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏற்படுறதுக்கான சான்ஸ் நிறையா தெரியுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்து அவசரமாக எதையோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, கம்யூனிகேட் பண்ணியிருந்திருப்பாங்க. பட் இனிமேல் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி இப்படி தான் பேசணும், இப்படி ஹானஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது அவங்க சைடில் இருந்து. ஓகே, அண்டு நிறைய வாய்ப்புகளை தேடி அவங்க ஓடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா மணி ரிலேட்டடாக பெரிய ஆளாக வரணும், ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும், ப்ரமோஷன் வேணும். ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய வாய்ப்புகளை தேடி ஓடலாம். இல்லை ஒரு குழப்பம், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டெபிலிட்டி வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பம். பிகாஸ் ஒரு சிலருக்கு வந்து சாய்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எந்த சாய்ஸுமே அவங்க வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. மேபி அவங்க சாய்ஸஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்க சைடு சாய்ஸ் இருந்திருந்தால் கூட அது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு புரிதலை வந்து கொடுத்துருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஏற்படுமா ஏற்படாதான்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஆனால் இதில் வந்து ஒரு நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் வந்து வேணும் அப்படின்றத பற்றின ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் அவங்க பர்சன் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மணின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகளை தேடி மணி ரிலேட்டடாக ஓடிட்டே இருப்பாங்கன்னு பார்க்க முடியுது. சில பேர் வந்து ஆல்ரெடி போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மணி ரிலேட்டடாக ஒரு நியூ பிகினிங் ஏற்படும் அப்படின்னும் பார்க்க முடியுது. ஓகேவா? So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.